என்னங்க ஏதோ டாக்டர் ஏதோ உடம்பு சரியில்லை நீங்கள் போனீங்க, என்ன ஆச்சு? ஆமாம், சாவு ஒன்று தான் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். என்னங்க அந்த பிள்ளைய வரம் பார்த்துட்டு போடுங்க, அதெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெற்றவங்க, நிறைய பேர் ஏதாவது ஒன்று நம்மளை அந்த அவிசுவாசமான வார்த்தையை பேசி பேசி இது பண்ணுவாங்க. என்னங்க இன்னைக்கு இன்டர்வியூ போயிடுங்க, ஆமாம் வேலை கிடைச்சா மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எதையாகிலும் ஒன்று நம்மளை என்ன பண்ணுவாங்க, மனம் சோர்வடைகிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே நீதிமொழிகளில் 18ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நம்ம எதில் பிரியப்படுறோன்றதை நம்ம சொல்லணும். பாசிட்டிவான வார்த்தையை பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். விசுவாசமான வார்த்தையை அடிக்கடி பேசிக்கிட்டே இருங்க. இல்லை அடுத்த வாட்டி என்ன சூப்பராக ஆண்டவர் வச்சிருப்பார் சொல்லுங்க, நிச்சயமாக அப்படி செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.